அருமை நேரு பிறந்தது அலகாபாத் நகரிலே. இளைஞர் நேரு படித்தது இங்கிலாந்து நாட்டிலே. சீரார் நேரு வாழ்ந்தது தில்லி நகரம் தன்னிலே. இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே. அந்நாளாம் இந்நாளிலே நேருவும் குழந்தைகளும் என்னும் தலைப்பில் உங்கள் முன் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நேருவை மாமா என்று ஏன் அழைக்கிறோம்? இதற்கு காரணம் என்ன? அவர் எப்போதும் இளைஞரைப் போலவே இருப்பார். நிமிர்ந்து நடப்பார். சுறுசுறுப்பாக இருப்பார். குழந்தைகளோடு குழந்தைகளாக ஓடி ஆடி விளையாடுவார். சிரித்து பேசி மகிழ்வார். அவருடைய உள்ளம் குழந்தை உள்ளம். அதனால்தான் அவர் 74 வயதிலும் இளைஞராக இருந்தார். நேரு குழந்தையாக இருந்தபோது ஆண்டுதோறும் நவம்பர் 14ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை அவருடைய வீட்டில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். நாள் ஆக ஆக அவருக்கு இந்த நாடே வீடாகியது. நாட்டு மக்கள் அனைவருமே உறவினர்கள் ஆனார்கள். நாடு முழுவதுமே அந்நாளை விழாவாக கொண்டாட விரும்பினார்கள். ஆனால் நேரு அவர்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் மக்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்ததினால் நேரு ஒப்புக்கொண்டார். என் பிறந்த நாளை கொண்டாடுங்கள், ஆனால் குழந்தைகள் தினமாகத்தான் கொண்டாட வேண்டும் என்றார். அதன்படி 1950ஆம் ஆண்டு முதல் நேரு மாமாவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கேற்றாற் போலவே நேருவும் குழந்தைகளும் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள். அவர்களை வளர்க்கும் விதம்தான் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், குழந்தைகளின் கல்விக்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டியதுடன் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க குழந்தைகளுக்கு இலவசமான பால் மற்றும் உணவு வழங்குதல் போன்ற முயற்சிகளையும் மேற்கொண்டார். 5 ஆண்டு திட்டங்களில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வியை வழங்கும் உறுதிப்பாட்டை முன்வைத்தார். அவர் வழி நின்று இன்று குழந்தைகளை கொண்டாடுவதோடு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி மகிழ்விக்கப்பட்டு வருகின்றன. குழந்தைகள் சீர்திருத்த ஒரே வழி அவர்களை அன்பால் வெல்வதுதான் என்பதே நேருவின் பொன்மொழி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.